நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள், இந்த 17 ஜூலை 2024 ஆடி மாதம், இந்த மாதம் 3 என்ன நடக்குங்கிறது ராசி பண்ண பார்ப்போம். ஆடி மாதம் ராசி பண்ணோம், தனுசு ராசி பார்ப்போம். 12 ராசியும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ தனுசு ராசி அடுத்தது. தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். பொதுவாக ராசி பலன் எல்லோரும் எதிர்பார்க்குறது தான். ராசி பலன் என்றானே 10 வயசு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து, அதாவது தான் யாருன்னு உணர்கிற வயசுலேருந்து நான் இதை குறிப்பாக சொல்ல போகிறேன். தன்னை உணர்ந்த வயசில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே 12 வயசாக இருந்தானே, 15 வயசாக இருந்தானே, 20 வயசாக இருந்தானே, 40 வயசாக இருந்தானே, 60 வயசாக இருந்தானே, பெரும்பாலும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, சேனல் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, பேப்பர் பார்க்குறாங்க. பேப்பரில் என்ன நமக்கு ராசி பலன் சொல்கிறான். ராசி பலன்னா என்ன? ராசிங்கிறது சந்திரன், சந்திரனுங்கிறது மதிங்கிறது புத்தி. பொதுவாக உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் நீ என்ன செய்ய போறியோ அதுக்குண்டான பலன் தான் அங்கே கிடைக்கும். உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் நீ செய்யக்கூடிய காரியத்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீன்மை, அதுதான் ராசி பலன். நன்மை பலனா தீமை பலனா? அதை விட்டடிச்சிட்டு நான் ஏதாவது குருட்டு யோகனம் கிடைக்குமா, உனக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்துடுமா, அப்படி வருமா இப்படி வருமா நீ எதிர்பார்க்குறப்பாரு. அப்படி இல்லை ராசி பலன். ராசி பலன்கிறது உன் மனத்தை இயக்கிற சமாச்சாரம். உன் மனம் எப்படி இயங்குது, நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன செய்ய போகிற. ராசிக்கு 6இல் குரு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 6ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 6ஆம் இடம் நான் சொல்கிறது 25 வயசு நபர்களுக்கு. 6ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 6ஆம் இடம் வேலையை குறிக்கும். அரசு வேலையை எதிர்பார்க்குறவங்களை குறிக்கும். பரீட்சை எழுதி இப்போ தயாராக இருக்கிறீங்க, நீங்கள் வேலை கண்டிப்பாக உண்டு. குரு வளையத்துக்குள் இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கார் இல்லையா, 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் இல்லையா. 2ஆம் இடம் சுபத்துவம், 2ஆம் இடம் ஒளித்திறனோடு இருக்கிறது. 2ஆம் இடத்து ஒளித்திறனோடு இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய அமைப்பில் குரு பார்வை உங்களுக்கு மங்கள யோகா அமைப்பில் அங்கே இருக்கிற ஒரு காரணத்தினால, 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற ஒரு காரணத்தினால, 6ஆம் இடத்தோடு குரு இருக்கின்ற ஒரு காரணத்தினால, வெளிநாட்டு வேலையை விரும்புகிறவர்கள், அரசு வேலையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள், இதுக்கு முன்னாடியே ஜனன காலத்தில் இந்த அமைப்பு இருந்திருந்தால், அதான் 6ஆம் இடத்தில் குரு இருந்து இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனன காலத்தில் இப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம். குடும்பம் நன்றாக நல்ல மனைவி அமைவாங்க. கல்யாணம் ஆகியிருந்தவங்களுக்கு சொல்கிறேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல மனைவி அமைய போகிறாங்க. இந்த ராசியில் 30 வயசை தாண்டவங்களுக்கு கல்யாணம் ஆவலியே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்க்குறது என்னங்க, தன் பையனுக்கு தனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 60 வயசு கிடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி கடன் வந்துருச்சு, வேலை வாங்கி என் பையனுக்கு கொடுத்தேன், 10-20 லட்ச ரூபா போட்டு வேலை வாங்கி கொடுத்தேன், கடன் வந்துருச்சு. கடன் எப்போ தீரும்? இது 40 வயசு தாண்டி 50 வயசு போகிறவங்களுக்கு. நோய் எப்போ தீரும்? ஏன்னா நோய் அந்த 60 வயசு தாண்டவன் எல்லாருக்கும் இயல்பாக வர்றது தான். அது யாரோ ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஜாதகத்தை யாருங்க அதிகமாக பார்க்குறாங்க? நடுத்தர வர்க்கமாக இருக்காங்க, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க. பெரிய கோட்டீஸ்வரலாம் ஜாதகத்தை தூக்க மாட்டான், அவங்களுக்குலாம் நேரமே கிடையாது. அவனுக்கு துக்கம்னு ஒன்று வந்துச்சுன்னா, ஜோசியத்தில் துக்கக்காரங்கன்னு சொல்கிற ஒரு சனி பகவானே, குதூகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் பகவான், பணத்தை அள்ளி கொடுக்குறவர், சந்தோஷத்தை நிம்மதி கொடுக்குறவர், வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கிற அமைப்பு கொடுக்குற குரு பகவான். இது பிறப்பாளியே பிறப்பின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குது. மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் துக்கம் வரணும்னா அவனுக்கு யாராவது இறந்து போனால் வரும். ஏன் அப்படின்னா, துக்கத்துலேயும் மிகப்பெரிய துக்கம் மரணம் தான். அதை கூட அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பணம் பெரிய இடத்துலலாம் பாருங்கள், டைவர்ஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. மிகப்பெரிய கோட்டீஸ்வரங்க, மிகப்பெரிய சினிமா ஸ்டாருங்க, இவங்கெல்லாம் லைஃப்பில் டைவர்ஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பெருசாகவே தெரியாது. கல்யாணத்தையும் பெருசாக பண்ண மாட்டான், செலவு பண்ணியவன். ஒரு 4 பேர்த்த வச்சு ஒரு ஹோட்டலுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடுவான். அதேமாதிரி டைவர்ஸையும் சிம்பிளாக முடிச்சுக்குவான். அவன் ஒரு ஆரோக்கியமாக இருப்பான். பணம் ஒன்றே அவங்களுக்கு தேவை. நாம் தான் வேதனைப்படுவோம். கல்யாணம் ஆகி பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சு, கல்யாணம் ஆகி பையன் வாழ்க்கை கெட்டு போச்சு, திரும்ப அடுத்து ஒரு திருமணத்தை சமுதாயத்தில் நம்மளை சமுதாயம் என்ன பண்ணுதுங்க, நம்ம நடுத்தர வரைக்கும் என்ன பண்ணுது, யாரையும் வாழ விடாது. பொதுவாக சமூகம் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அதுக்கு கிரகங்கள் மட்டுமே ஒரு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தன் வாழ்க்கையில் கெட்டு போயிட்டேன்னா அடுத்து பக்கத்தில் இருக்கிறவன் இந்தாண்டு இருக்கிறவன் திரும்ப மேலும் மேலும் கெடுத்தே விடுறான். திரும்ப ஒரு பெண்ணை ஒரு மனப்பெண்ணை வாழ்க்கையை ஏற்படுத்தலாம்னு நினைக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லி கொடுத்தேன், இது வேண்டாம், இது நல்லா இல்லை. சமூகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற காலத்தை, இந்த சமூகத்தையும் மீறி நாம் இதில் ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிறது ராசி நிலையில் இங்கே உங்களுக்கு உறுதி செய்யப்படுது. சமூகத்தை மீறி அவன் என்ன சொன்னாலும் எதை பண்ணாலும் சரியா, நாம் ஜெயிச்சு காட்டுவோம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி காமிப்போம், நாம் வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிறது உங்கள் மனநிலையை, உங்கள் மனதினுடைய ஆளுமையை பொறுத்தது தான் அது. அதனால் தனுசு ராசி எல்லாமே இன்றைக்கி நல்ல நிலையில் தான் இருக்கிறீங்க. பிறப்பாலேயே நல்ல நிலையில் தான், உயர்ந்த குணத்தில் உள்ளவர்கள் தான் இந்த ராசிநாதன், ராசி அதிபதி குருவாக இருப்ப ஒரு காரணத்தினால பிறப்பாலே மனம் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் தான்.
உயர்ந்த எண்ணமும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவமும் என்ன இதெல்லாம் வரக்கூடியது தான். இதெல்லாம் சரிங்க, நான் நல்லா இல்லை, இப்போ நான் அரசாங்க வேலையில் தான் இருந்தேன், இன்றைக்கி ப்ரமோட் ஆகிப்போச்சு, நான் எந்த தப்புமே பண்ணலை, கூட இருந்தவன் தப்பு பண்ணிட்டான், என்ன மாட்ட வச்சுட்டான், நான் எப்படி இதிலேருந்து வெளியே வர்றது? இப்போ வெளியே வந்துடுவீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வெளியே வந்துடுங்க. குரு பயிற்சி ஆகிடுச்சு. இப்போ நான் ராசிக்கு மாத பலன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. குடும்பம் பிரிஞ்சு போச்சுங்க, வீட்டில் கோவிச்சு போயிட்டாங்க, அவங்க நமக்கு கருத்து வேறுபாடுனால வந்தது, திரும்ப ஒன்று சென்ற அமைப்பு. வேலையில் பதவி உயர்வு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் இளம் வயசு பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு பையன் எப்படியாவது வேலை வாங்கிடணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கள, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு. இப்போ எல்லாத்துக்குமே அரசு வேலை உறுதி நிச்சயம். இதில் மருத்துவராக இருக்கக்கூடிய, மருத்துவத்துக்காக படித்தவங்க, நீட்டில் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த ராசியினுடைய துணைக்கோள்னு சொல்லக்கூடிய குரு, சூரியன் செவ்வாய் குரு மூன்றுமே மருத்துவத்துக்கு பேசுங்க. அதனால் இதனுடைய துணைக்கோள்கள் எங்கெங்கே இருந்தாலுமே நீங்கள் டாக்டராக இருப்பீங்க. அப்புறம் அதனுடைய உயர் பதவியோ மற்ற அமைப்பு அது அப்புறம் பேசக்கூடிய ஒரு அமைப்பு. உயர் பதவி மற்ற அமைப்பு, மற்றவங்க அப்புறம் பேசக்கூடிய அமைப்பு. இந்த நிலையில் நாம் எந்த வகையில் நம்ம மேலே போவோம், கீழே வருவோம், என்ன நடக்கும், எப்படி நடக்கும், நாம் இதிலேருந்து மீண்டு வந்து இதிலேருந்து அப்படின்னு என்ன தொழிலேருந்து மீண்டு வர்றோம். பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கீங்க. இதில் தொழிலில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, வேலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, திருமண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கல்வியில் தடை ஏற்பட்டு அரியர் வச்சுங்க இருக்கிறீங்க. இது எல்லாமே கிளியர் ஆகிற அமைப்பு. இத்தனையும் நீங்கள் இதிலிருந்து மீண்டு ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்குன்னு பொதுவாக சொல்லியிருந்தேன். அதாவது தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே இப்போ ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் 2ஆம் இடத்தினோட தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிரமமாக இருந்தாலும் அரசு வேலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே ராசி பலன் அப்படிங்கிறது வந்து எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட தனுசு ராசி அன்பர்கள் ராசிநாதன் குரு மிகுந்த ராசிநாதனாக குரு வருவதால் குருவினுடைய எண்ணங்களும் சிந்தனையும் குருவினுடைய குணாதிசயமும் தான் பெரும்பாலும் அந்த ராசிநாதன் கொடுப்பார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே ராசியினுடைய அமைப்பில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எவ்வளோ சிரமத்தில் இருந்தாலும் அந்த சிரமத்திலிருந்து மீண்டும் வெளிவரக்கூடிய அமைப்பு கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற சில நுணுக்கமான சில விஷயங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன நிகழ்வு நடக்க போகணும்னு பெரும்பாலும் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. ராசி பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட நமக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தானே ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த அமைப்பின் பிரகாரம் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எப்பயுமே 3ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் 12ஆம் பாவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. ராசிக்கு 6இல் குரு நிற்கிறதுனால எப்பயுமே 2, 6 வேலைவாய்ப்பை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடம் எழுத்து இயக்கம். அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, பரீட்சை எழுதுறீங்க, அந்த பரீட்சையில் நம்ம பாஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. எல்லோருமே வேலையை எதிர்பார்த்து தானே இருக்கிறீங்க. இன்றைக்கி படித்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடியது எப்படியோ கஷ்டப்பட்டு பெரியவங்க படிக்க வச்சிடுறாங்க, நீங்களும் படிச்சிடுறீங்க. பொதுவாக பெண்கள் அதிகமாக படிப்பில் வந்து பெண்கள் தான் அதிகமாக ஒரு முன்னிலை வைக்கிறாங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட போகிறதில்ல. எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்குமா, நம்ம பரீட்சை எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இல்லை இருக்கிறவங்க கூட ஜோதிடத்தை நம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த அமைப்பின் பிரகாரம் இன்றைக்கி ஜோதிடம் என்னன்னு சொல்கிறது இந்த ராசிக்கு அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்குறது வேலை, முதல்ல வேலை, அப்புறம் திருமணம். அப்போ அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 6ஆம் பாவகம் தான் உறுதிப்படுத்துது. அரசு அடிமைன்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் பாவகம் தான் வேலை வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் 2, 6 அரசு வேலையையும் 2, 10 தொழிலையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு வேலை தொழில் இரண்டுமே சிறப்பாக இருக்குங்கிறதா. ராசிக்கு 10இல் கேது இருக்கிறார், ராகு இல்லை. கேது வந்து முன்னாடி வந்து ஒரு சுணக்கமான நிலையை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருவார். ஆக 2, 6ஆம் பாகங்கள் வலுத்து இருக்கின்ற காரணத்தால் 2ஆம் அதிபதி 3ஆம் வந்து உங்களுக்கு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு 3ஆம் இடம் தைரியம், வீரியம், துணிச்சல் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய பாகம் 3ஆம் பாகம். அதனால் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே அந்த 3ஆம் இடத்து சனியினால் உங்களுக்கு ஒரு தைரியம், வைராக்கியம், ஒரு துணிச்சல், நம்ம எதுலேயும் ஜெயிச்சு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண சிந்தனையோடு நீங்கள் பரீட்சை இது வரைக்கும் எழுதியிருந்தாலும் சரி, எழுதிக்கிட்டு இருந்தவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி எழுதி முடித்தவங்களும் சரி,
உங்களுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட்டு, சாதகமான உங்களுக்கு வழி தான் அது காட்டுங்கிறது தான் உண்மை. அதனால் வேலை தொழில் தான் ஒரு மனிதனுக்கு பேசிக்குங்கிற அடிப்படையில் அந்த வேலை தொழிலை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாமே, பெண்களுக்கு எல்லாமே அந்த வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, உங்களுக்கு சாதகமான பதில் வரக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த தனுசு ராசியினுடைய அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாக ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதனும் அதே இடத்தில், அதாவது 6ஆம் பாவத்தில் அமர்ந்து குரு வலயம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப செழிப்பாகவும் சிறப்பாகவும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. சிறப்பாக இருக்குங்கிறத விட ரொம்ப தெளிவாக இருந்து நம்ம பரீட்சை எழுத போனால் கூட ஒரு தரம் பார்த்திங்கன்னா அந்த ஞாபக சக்தி மறையாமல் அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய. அப்போ 40 வயதை கடக்கிறவர்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் இது. 40 வயதை கடந்த பெரியவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? அவங்க எந்த எக்ஸாமும் பரீட்சையும் எழுதுறதில்லை. அந்த 40 வயசில் இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி, தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி, சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி, சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். தனியாக அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். தனியார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதே தான் சொல்லுவேன். அந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கும். இடமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். இடமாற்றம், வேலை மாற்றம்னா பதவி உயர்வோடு கொடுக்கும். உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வோடு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த அமைப்பு உங்களுக்கு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு. அதனால் தனுசு ராசி அன்பர்கள், 60 வயசை கடந்தவர்கள், பொருளாதார மேன்மை, வசதி வாய்ப்பு, இந்த அமைப்பில் பெரும் அளவுக்கு நீங்கள் செல்வாக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பூராவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த ராசி பலன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.